உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த வார்த்தையை நான் லேசாக சொல்லவில்லை. உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அங்குள்ள ஒவ்வொரு மனதையும் நான் பார்க்கிறேன். நீ வெளியில சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள உன் குடும்பத்துக்காக நீ சுமந்த பாரங்கள் எனக்கு தெரியும். சில நேரங்களில் நீ பேசாமலே அழுதிருக்கிறாய். எல்லாம் சரியாகுமா, என் குடும்பத்துக்கு நல்ல நாட்கள் வருமா என்று யாருக்கும் தெரியாமல் நீ கேட்ட கேள்விகள் என் செவிக்கு தெளிவாக வந்திருக்கிறது. மனிதர்கள் பார்க்கிற நிலை இறுதி நிலை அல்ல. என்று உன் குடும்பம் எந்த நிலையில் இருந்தாலும் அது அவர்களுடைய கதையின் முடிவு கிடையாது. நான் எழுதும் கதை இன்னும் முடிவடையவில்லை. உன் குடும்பம் கண்ணீரை அதிகம் கண்டிருக்கலாம். சிரிப்பு குறைந்து கவலை அதிகமாகி அமைதி தொலைந்து போன நாட்கள் இருந்திருக்கலாம். சில வீடுகளில் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். சில வீடுகளில் உடல்நலம், சில இடங்களில் வேலை, சில இடங்களில் உறவுகள். பேச வேண்டியவர்கள் பேசாமல், புரிய வேண்டியவர்கள் புரியாமல் ஒரே வீட்டுக்குள் இருந்தும் மனதளவில் தொலைவில் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் நான் சொல்கிறேன், கண்ணீரோடு விதைக்கப்பட்ட எதுவும் வீணாகாது. உன் குடும்பத்துக்காக நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும், நீ சொல்ல முடியாமல் விழுங்கிய ஒவ்வொரு வலியும் என் கண்களில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இரவுகளில் நீ தூங்காமல் ஜெபித்த அந்த நேரங்கள், யாரும் மாறமாட்டாங்கன்னு உலகம் சொன்ன போதும் நீ நம்பிக்கையை விடாமல் இருந்த அந்த மனசு, அதைத்தான் நான் மதிக்கிறேன். மனிதர்கள் நினைப்பாங்க, எல்லாம் சரியாக இருந்தால்தான் தேவன் வேலை செய்வார் என்று. ஆனாலும் என் வழி அப்படி அல்ல. சிதைந்த இடத்தில்தான் நான் என் அற்புதத்தை ஆரம்பிக்கிறேன். உடைந்த உறவுகள், காயப்பட்ட மனங்கள், தீராத பிரச்சனைகள், இவையெல்லாம் என் கையை தேவைப்படுகிற இடங்கள். உன் குடும்பத்தில் நீ சரி செய்ய முடியாத விஷயங்கள் இருக்கலாம். நீ பேசினாலும் புரியாத மனங்கள், முயற்சி செய்தாலும் மாறாத பழக்கங்கள், எவ்வளவு செய்தாலும் சரியாகாத சூழ்நிலைகள். ஆனாலும் நினைவுவை, நீ செய்ய முடியாததை நான் செய்ய வல்லவன். நீ மாற்ற முடியாத மனங்களை நான் மிருதுவாக்குவேன். மனிதர்கள் கைவிட்ட இடத்தில்தான் நான் நான் இருக்கேன் என்று நின்று காட்டுவேன். நீ நினைக்கலாம், இவ்வளவு வருடமாகிடுச்சே, இன்னும் எதுவும் நடக்கலையே என்று. ஆனாலும் கேள், இது தாமதம் கிடையாது, இது தயாரிப்பு. விதை விதைக்கப்பட்ட உடனே கனிகள் வருவதில்லை, நேரம் எடுக்கிறது. அதே மாதிரி உன் குடும்பத்துக்கான அற்புதம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. நீ பார்க்கும் தாமதத்துக்குள் நான் மனிதர்களை மாற்றிக் கொண்டிருக்கிறேன், சூழ்நிலைகளை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு எதிராக இருந்த சில போராட்டங்கள் நீ அறியாமலே முடிவுக்கு வந்திருக்கிறது. நீ நினைக்கிறதை விட நான் முன்னாலேயே வேலை செய்கிறேன். உன் குடும்பத்துக்குள் நீண்ட காலமாக ஊடிக்கொண்டிருந்த வலியின் சுழற்சி இப்போ நிறுத்தப்படுகிறது. எங்க வீட்ல எப்பவும் இப்படித்தான் என்று சொல்லும் வார்த்தைகள் இனிமேல் உன் வாயிலிருந்து வரவேண்டாம். அதே தோல்வி, அதே கண்ணீர், அதே பயம் தலைமுறையா தொடரணும்னு நான் தீர்மானிக்கல. ஒரே ஒருவர் விசுவாசத்தோட நின்றாலே ஒரு குடும்பத்தின் கதை மாறும். நீ ஜெபித்ததால், நீ நம்பிக்கையை கைவிடாமல் இருந்ததால் உன் குடும்பத்தின் மீது இருந்த சில பாரங்கள் உடைக்கப்படப் போகிறது. நீ மட்டும் தனியாக இல்ல, நான் உன்னோடு நிற்கிறேன். உன் குடும்பத்தில் பொருளாதார போராட்டம் நீண்ட காலமாக இருக்கலாம். கடன், போதாமை, வேலையில்லாமை, தேவைகளை குறைத்து வாழ வேண்டிய நிலை, இதெல்லாம் உன் மனவை சோர வச்சிருக்கலாம். ஆனாலும் நான் சொல்கிறேன், போதாமையின் காலம் முடிவுக்கு வருகிறது, பூர்த்தியின் காலம் ஆரம்பிக்கிறது. நீ எதிர்பாராத வழியிலிருந்து உதவி வரும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். நீ நினைக்காத வாய்ப்புகள் உன் குடும்பத்தை தேடி வரும். இது உன் திறமைக்காக மட்டுமல்ல, இது என் கிருபையால. நீ எப்படி நடக்கும் என்று கேட்க வேண்டாம், அது என் வேலை. உன் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு உடல்நல பிரச்சனை இருந்து மருத்துவ அறிக்கைகள் உன்னை பயமுறுத்தியிருக்கலாம். இரவுகளில் இது சரியாகுமா என்று நினைத்து நீ அழுதிருக்கலாம். ஆனாலும் நினைவுவை, நான் குணமாக்குகிற தேவன். மனித மருத்துவம் முடியாத இடத்தில் என் கை வேலை செய்யும். மருந்துகள் செய்ய முடியாததை என் வார்த்தை செய்யும். அந்த உடல் இன்னும் சாட்சியாக மாறும். இன்று பயமாக இருக்கும் அந்த பெயர் நாளை நன்றியோடு சொல்லப்படும். உன் வீட்டில் உறவுகள் சிதைந்திருக்கலாம். பேசாமல் இருக்கும் உறவுகள், கோபத்தோடு வாழும் மனங்கள், மன்னிக்க முடியாமல் உள்ளுக்குக காயப்பட்டவர்கள். ஆனாலும் இப்போ மாற்றம் வரப்போகிறது. மன்னிப்பு உன் குடும்பத்துக்குள் மெதுவாக ஓடப்போகிறது. கடினமான மனங்கள் மிருதுவாகும். பேசாத வாய்கள் மீண்டும் பேசும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும். இது நடக்காது என்று நீ நினைக்கலாம். ஆனாலும் எனக்கு முடியாதது எதுவுமில்லை. நீ பார்த்த வரலாறு உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. இன்று உன் குடும்பத்தை பார்த்து சிலர் இரக்கம் காட்டலாம், சிலர் விமர்சிக்கலாம், சிலர் அலட்சியமாக பேசலாம். ஆனாலும் நாளை அதே மக்கள் சொல்லுவார்கள், இந்த குடும்பத்தை தேவன்தான் மாற்றினார் என்று. உன் குடும்பம் ஒரு சாட்சியாக மாறும்.
அவர்களுடைய வலி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும். இன்று நீ சுமக்கும் பாரம் நாளை ஒரு கதையாக மாறும். அந்த கதையில் என் பெயர் மகிமைப்படும். ஆகையால் பயப்படாதே, சோர்வடையாதே, நம்பிக்கையை கைவிடாதே. நீ தனியாக போராடவில்லை. உன் குடும்பத்தோட கதையை நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன். இன்று முதல் உன் வீட்டில் மாற்றத்தின் காற்று வீச ஆரம்பித்துவிட்டது. கண்ணீர் சிரிப்பாகும், வலி சாட்சியாகும், அமைதி உன் வீட்டில் குடியிருக்கும். உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கப் போகிறது. நீ நினைத்த அளவுக்கு மட்டுமல்ல, நீ நினைக்காத அளவுக்கு. நான் உன் வீட்டோடு இருக்கிறேன்.